நியூ ப்ராசஸ், நியூ அப்டேட். ஓட்டர் ஐடி கார்டில் கரெக்ஷன் எப்படி செய்கிறது, எப்படி உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி உங்கள் ஃபாதர் நேம் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறது, உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோட்டோ, உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபுல் ப்ராசஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரீயாகவே பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு உங்கள் அட்ரஸ் தேடி வரும். ஓட்டர் ஐடி கார்டு அப்டேட் அண்ட் கரெக்ஷன் பண்ண உங்களுக்கு இந்த வெப்சைட் யூஸ் பண்ணணும். இந்த பேஜோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க் ஓப்பன் ஆக ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி .com டைப் பண்ணி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்ஷன் அண்ட் அப்டேட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்டல் லாகின் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தால் நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 8ல் நீங்கள் லாகின் பண்ணலை, நியூ ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா மேலே சைன் அப் இருக்குது, அதில் கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி கேப்சா ஃபில் பண்ணி கண்டினியூவில் கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணி ரீசெண்ட் ஓடிபியில் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணி வெரிஃபையில் கிளிக் பண்ணுங்க. இந்த போர்ட்டலில் லாகின் பண்ண ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அண்ட் கேப்சா ஃபில் பண்ணி ரிக்வெஸ்ட் ஓடிபியில் கிளிக் பண்ணுங்க. இங்கே ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின்ல கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு கரெக்ஷன் பண்ண கீழே கரெக்ஷன் அண்ட் என்ட்ரிஸ் ஃபார்ம் 8 அதில் கிளிக் பண்ணுங்க. இங்கே அப்ளிகேஷன் ஃபாரில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. செல்ஃப்னா உங்கள் கார்டுக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதரில் உங்கள் ஃபேமிலி மெம்பர் கார்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் கார்டு கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா இங்கே செல்ஃப் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட்டில் கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்கள் ஸ்டேட், உங்கள் நம்பர், உங்கள் நேம் காமிக்கும். உங்கள் கார்டு டீட்டெயில் கரெக்டாக இருந்தால் இங்கே கீழே ஓகேல கிளிக் பண்ணுங்க. மேலே பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் காமிக்கும். கீழே அப்ளிகேஷனில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட், எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஜோன்லேருந்து வேறு ஜோனுக்கு சேஞ்ச் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக், உங்கள் ஜோன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸில் உங்கள் நேம், உங்கள் ஹஸ்பண்ட் நேம், உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் அட்ரஸ், உங்கள் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஷ்யூஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட், உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு டேமேஜ் ஆகிடுச்சா இல்லை தொலைஞ்சிருச்சா, நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் வித்தவுட் கரெக்ஷன். இப்போ நம்ம நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் அட்ரஸ், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் சேஞ்ச் பண்ண கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட ஆதாரில் இருக்கிற மொபைல் நம்பர் இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். செகண்டில் இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேல கிளிக் பண்ணுங்க. இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இங்கே ஆதார் நம்பர் ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணணும். அந்த பாக்ஸில் ரைட் டிக் பண்ணி உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. கீழே மொபைல் நம்பரில் செல்ஃப் செலக்ட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. இமெயில் ஐடி செல்ஃப் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் இங்கே சொல்லிக்கிறாங்க. மினிமம் 4 ஆப்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் நேம், ஜென்ரல், ஏஜ் அண்ட் ரிலேஷன் டைப், ரிலேஷன் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் ஃபோட்டோ. இதில் நீங்கள் 4 ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோட்டோ அண்ட் டேட் ஆஃப் பர்த். ஃபர்ஸ்ட் நான் நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் சர்நேமில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னோட நேம் அகமத் பாஷா. ஃபர்ஸ்ட் நேமில் அகமத்னு டைப் பண்ணுங்க. சர்நேமில் பாஷான்னு என்ட்ரு பண்ணுங்க. மேலே என்ட்ரு பண்ண நேம் கீழே தமிழில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். உங்கள் நேம் சேஞ்ச் ஆகலைன்னா கீபோர்டு ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க. இங்கே நிறைய லாங்குவேஜ் காமிக்கும். தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் சிஸ்டமில் தமிழ் லாங்குவேஜ் காமிக்கலைன்னா ப்ளே ஸ்டோரில் தமிழ் டேஷ் கீவேர்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேஷ் தமிழ் கீவேர்டு அந்த ஆப் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூ பண்ணிங்கன்னா இங்கே தமிழில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கரெக்ஷன் நான் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டேட்டு, மந்த், இயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். தேர்ட் கரெக்ஷன் நான் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நியூ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ லாஸ்ட் கரெக்ஷன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் 2 MB PNG JPG தான் இருக்கணும். இங்கே சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி இங்கே உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ தான் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் அப்படியே பிரிண்ட் ஆகி வரும்.
நம்ம நேம், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணதுக்கு அதுக்கு டாக்குமெண்ட் ப்ரூஃபா கேட்குறாங்க. செலக்ட் டாக்குமெண்ட்ல கிளிக் பண்ணுங்க. இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஆதார் செலக்ட் பண்ணி ஆதார் பிக் அப்லோட் பண்ணிக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்றதுக்கும் அதுக்கும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். செலக்ட் டாக்குமெண்ட்ல கிளிக் பண்ணுங்க. இங்க பர்த் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆதார் செலக்ட் பண்ணிட்டு ஆதார் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிறேன். இதே மாரி நீங்க செலக்ட் பண்ணி கரப்ஷன் பண்ணிக்கலாம். 4 ஆப்ஷன் குடுத்துக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத செலக்ட் பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாம் செக் பண்ணிட்டு கீழ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க கரப்ஷன் பண்ண டேட் அண்ட் பிளேஸ் கேட்டிருப்பாங்க. டேட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க கரப்ஷன் பண்ண பிளேஸ் நேம் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்ல கிளிக் பண்ணுங்க. இங்க ஒரு கேப்ச்சா ஃபில் பண்ணி சப்மிட்ல கிளிக் பண்ணுங்க. நம்ம கரப்ஷன் பண்ண ஃபார்ம் இங்க காமிப்பாங்க. நம்ம ஆஃப்லைன்ல பண்ற ஃபார்ம் இப்போ நியூ அப்டேட்டா ஃபார்ம் 8 ஆன்லைன்லயே குடுத்துக்குறாங்க. கீழ ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. நம்ம கரப்ஷன் பண்ண டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். நம்ம கரப்ஷன் சேஞ்ச் பண்ண எல்லா பாக்ஸ்லயும் டிக்ல இருக்கு. நம்ம ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கீழ ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா, சைன் அண்ட் சப்மிட்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க ஒன்ஸ் அந்த ஃபார்ம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா, மிஸ்டேக் இருந்தா கீப் எடிட்டிங்ல கிளிக் பண்ணி நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்க சப்மிட்ல கிளிக் பண்ணி எஸ் குடுங்க. ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு கீழ உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி ஆதார் ஓடிபில கிளிக் பண்ணி கெட் ஓடிபில கிளிக் பண்ணுங்க. ஓடிபி என்டர் பண்ணுங்க. கன்சர்ன் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட்ல கிளிக் பண்ணுங்க. உங்க கரப்ஷன் ஃபார்ம் சக்சஸ்ஃபுல் சப்மிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழ டவுன்லோட் அக்னாலஜ்மென்ட் ஸ்லிப் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம கரப்ஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு இந்த போர்ட்டல் டேஷ்போர்ட்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க வேணும்னா உங்க வோட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம். மேல ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க சேவ் பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட்ல கிளிக் பண்ணுங்க. இங்க உங்க சப்மிட் பண்ண ஃபார்ம் காமிக்கும். கரண்ட் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட்ல இருக்கு. நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா இங்க காமிக்கும். இதே மாதிரி நீங்க உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், உங்க ஜெண்டர், உங்க அட்ரஸ், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், உங்க ஃபோட்டோ எல்லாமே நீங்க கரப்ஷன் பண்ணிக்கலாம். மினிமம் 4 ஆப்ஷன்ல. பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு கரப்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மைண்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.